ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி வந்து ஹேர் ஆயிலிங் மெத்தடையும் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஃபுட் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோம் பண்ணி ஹேரை எப்படி ரெடி பண்ணுறேன், ஆயில் பண்ணுறேங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் தலையை நல்லா விரிச்சிட்டு 2 ஸ்பார்டிஷனாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து சில நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வயர் மாதிரி இருக்கிற ஹேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி கையை உள்ளே விட்டு மசாஜ் பண்ணாலே போதும். என்னோடய ஹேர் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சில்கியான ஹேர் என்னது. ஒரு முடி கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை வந்து உள்ளங்கையில் தொட்டு அப்படி தான் மசாஜ் பண்ணுவேன். யூஸ்வலாக நான் நேற்று தலை குளித்தேன், அதனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறேன். நல்லாவே வந்து மசாஜ் கொடுங்க. நான் வந்து கீழே பின்னாடி சைடு நிறையவே ஆயில் வைப்பேன், அதான் நெக் பார்ட்டில். எனக்கு அந்த இடத்துல நிறையா ஹேர் க்ரோத் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இப்படி வைக்கும்போது எனக்கு அந்த ஹேர் க்ரோத் தெரியவே இல்லை. சரி, நான் அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பண்ணேன். நல்லாவே மசாஜ் கொடுங்க. உங்களோட ஹேருக்கு வந்து எந்த ஆயில் செட் ஆகும், எப்படி செட் ஆகும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, பண்ண முடியலன்னா பெட்டர் நீங்கள் வெறும் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாலே அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் வந்து கேரளாக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து தேங்காய் எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வெறும் தேங்காய் எண்ணெயே மட்டும்தான் அதிகமாக அப்ளை பண்ணிகிட்ருந்தேன் என்னுடைய ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில். இப்போ தான் நிறைய காய்ச்சி தேய்க்கிறது, யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் எனக்கு சைனஸ் கோல்டு இருக்கனால நான் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் டபுள் பாயில் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஹீட் படும்போது அந்த நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நல்லாவே வந்து நமக்கு ஒரு ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் ஆகும். நல்லா ஒரு ஹெட் மசாஜ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து நான் சாப்பிட்ற சின்ன சின்ன ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ்னாலே எனக்கு வந்து ஹேர் ஃபால் கிடையாது. ஒரு ஹேர் 2 ஹேர் மட்டும்தான் வந்து கொட்டும். அதே மாதிரி வந்து குளிக்கிறப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும், அதுவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். பேசிக்காக நம்ம ஹேருக்கு வந்து சாதாரண விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதிகமாக கொடுக்கும்போது நல்லாவே ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நீங்கள் தலை கவுந்துட்டு பண்ணுறீங்களோ, இல்லை உட்காந்துட்டு பண்ணுறீங்களோ, இல்லை சாஞ்சிட்டு பண்ணுறீங்க, எப்படியோ ஒன்று அட்லீஸ்ட் நல்லா மசாஜ் கொடுங்க. தென் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, குழந்த பிறந்தக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஹேர் ஃபாலே ஆகாததுக்கு சில ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெந்தயம் நிறையா சாப்பிடுவேன், கொய்யாக்காய் நிறையா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் இன்டேக் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், கீரை, ஹோம் ஃபுட்ஸ் மட்டும் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அப்போல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் தலைக்கே குளிப்பேன். சைனஸ் இஷ்யூ இருக்கனால இப்படி நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நல்லா கோம் பண்ணி பின்னல் போட்டு மடித்து கட்டிக்கோங்க. அது வந்து ஒரு குட்டான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் நான் இப்போ என்ன குழந்த பிறந்தக்கப்புறம் ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணேன். அப்போ நான் என்ன சாப்பிட்டேன்னா, அந்த ஃப்ளேக் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், செசமி சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் இது மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்து தான் எனக்கு ஹேர் அவ்வளோ அடர்த்தியாக திக்காக இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து நான் அதை கொஞ்சம் விட்டுட்டேன். கிளைமேட் சேஞ்ச் ஆனதில், நான் ஜப்பான் போயிட்டு வந்ததில் நிறைய விஷயங்கள் வந்து விட்டுட்டேன். ஸோ திரும்ப அதெல்லாம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபுட் மெயினாக வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இதை நீங்கள் சாப்பிடுங்க. பட் எதுவுமே உடனே ரிசல்ட் தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது கண்டினியூவாக விடாமல் காலையிலையோ, நைட்டோ, இல்லை தூங்கும்போதோ, இல்லை தூங்கினதுக்கப்புறமோ உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் வாயில் போட்டு நல்லா சாப்பிட்டு சூ பண்ணி தண்ணி குடிங்க. இது டேரெக்டாக சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹேர் க்ரோத்துக்கான ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு நான் சொல்கிறதுனா இந்த சீட்ஸ் தான் சொல்லுவேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் கண்கூட எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.